திடீரென ஆளுநரை சந்தித்த விஜய். ஆளுநருக்கு விஜய் அனுப்பிய முக்கியமான மனு. ஆளுங்கட்சியின் கோரிக்கையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுங்கள். வெற்றி கழகத்தின் அது தொடர்பான கோரிக்கை என்ன? திரும்பி பார்க்கும் தமிழக அரசியல் களம். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதிலிருந்தே தமிழகத்தில் ஒரு அரசியல் புயல் உருவாகி இருப்பது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தொடர்ந்து அவர் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் குறித்தும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இறுதியாக அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பேசிய விவகாரம் பூதாகரமாக வெடித்திருந்தது. அடுத்தடுத்து இரங்கல் செய்திகளும் வாழ்த்து செய்திகளும் கண்டன பதிவுகளையும் அறிக்கைகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் தற்போது வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு மனு கொடுத்தது குறித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மனுவில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் ரவி அவற்றை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார் என்றும் அந்த அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவலை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.